ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கு பிறகு எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் வரலாம். அது இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட வரலாம், அல்லது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட வரலாம். வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பிசினஸ் அங்க நடக்குதா, எல்லா டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கா, சேல்ஸ் இருக்கா, பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, போர்டு இருக்கா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுல ஏதாவது அவங்க மிஸ் ஆனாவோ இல்ல அவங்க அதாவது சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அங்க பிசினஸே நடக்கல, அங்க அப்படி ஒரு ஆளே இல்ல, இந்த மாதிரி ஆபீஸ் பிரிமிசஸே இல்ல அப்படின்னா அவங்க சுயோமோட்டோ கேன்சலுக்கு அல்லது சோகாஸ் நோட்டீஸ் கேன்சல் பண்றதுக்காக சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. சோ உங்களோட ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் பண்றதுக்கு பக்காவான வாய்ப்பு இருக்கு. So, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஒருத்தர் கல்கத்தால என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஒரு வீட்டுல 4th ஃப்ளோர்ல ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்க பிசினஸ் பண்றதா என்ன பண்ணிருக்காரு, ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாரு. பட் இன்ஸ்பெக்ஷன்ல இருந்து வந்தவங்க அந்த இடத்த பார்க்கும்போது அங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்ல, அங்க பிசினஸும் நடக்கல அப்படிங்கறத சுயோமோட்டோ கேன்சல் சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. கேன்சலும் ஆயிடுச்சு. இவரு ரிப்ளையும் பண்ணாதனால கேன்சலும் ஆயிடுச்சு. அவர் அப்பீல் போனாரு, ஜெயிக்க முடியல. ஈவன் கல்கத்தா ஹைகோர்ட் வரைக்கும் போயும் கூட அவர்னால அதை ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு இவங்க கிட்ட பக்காவான டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்ல ப்ராப்பரா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு போர்டோட நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா எப்ப வேணாலும் இன்ஸ்பெக்ஷன் உங்களோட இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு.